நம்ம செந்தில் பாலாஜி, அதாவது முன்னாள் மினிஸ்டர், அவரை 10 ரூபா செந்தில் பாலாஜின்னு சொல்லலாம், இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டியில் ஊழல் பண்ணி நிறைய இதை வேணாலும் சொல்லலாம். ஆனால் அவர் இன்னைக்கு போலீஸில் ஆஜராகணும், வரல. வெறும் வக்கீல் அனுப்பிச்சிருக்காரு. மடியில் கனம் இருந்ததாலங்க பயப்படணும், பயப்படுறாரு இல்லையா? இன்னொருத்தர் அவரோட எஜமான் லண்டனுக்கு போயிட்டார். 2 பேருமே தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. இவர் எங்கேயோ நேபாள் பக்கத்தில் இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகப்படுறாங்க. ஆனால் திமுக அரசு இந்த அவமானத்தை இன்னொரு 50 ஆண்டுகளும் மூடி மறைக்கவே முடியாது. ஸோ செந்தில் பாலாஜி இன்னைக்கு தைரியமாக வந்துட்டு இதுக்கு எனக்கு ஒரு சம்மந்தம் இல்லை, சும்மா என்னை போட்டு இழுத்து கூட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டுருந்தாருன்னா நம்பியிருப்பாங்க. மீடியா அவருக்கு வந்து சில பெரிய சப்போர்ட் இருக்கும், ஏதோ தேவையில்லாமல் அவர் இழுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. பட் இன்னைக்கு அவர் வரல, அவர் தம்பியும் வரல. அப்போ கட்டாயம் அவருக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, திமுக ஒரு அழுக்கு மூட்டை கட்சி அப்படிங்கிற நிரூபிச்சிருச்சு. இனிமேல் இவங்க இந்த ஹார்ஸ் ட்ரேடிங், குதிரை வியாபாரம், அது இது எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அட திமுக இப்படியே நாசமாக போகும்னு யாரும் நினைக்கல. செந்தில் பாலாஜியும் சரி, எஸ்ல இருக்கிற இன்னொரு தலைவரும் சரி, அவரும் காணும். ஸோ கட்டாயம் திமுகவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. உதயநிதி மாத்திரம் அப்படியே வந்துட்டு ஏதோ பூசி மழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு அரசியல் இல்லைன்னா ரெட் ஜாயின் இருக்குது, வேறு சொத்துக்கள் நிறைய இருக்குது. ஸோ அவர் பாட்டு போயிடுவார். ஸ்டாலினோட மருமகன் G2 அதுன்னு போயிடுவார். ஸோ அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. பட் செந்தில் பாலாஜி இன்னைக்கு சிறப்பாக திமுகவுக்கும் இந்த கார்ப்பரேட் ஊழலுக்கும் சம்மந்தம் இருக்கிறது நிரூபிச்சிட்டார். அவர் உண்மையாகவே கோர்ட்டு ஆஜராக இருந்தாருன்னா மக்கள் வந்து அவரை நம்பியிருப்பாங்க. ஓகே, ஏதோ ஒன்று போயிட்டு போகிறார் அப்படின்னு விட்டு இருந்திருக்கலாம். பட் இந்த அழுக்கை திமுகவால் அழிக்கவே முடியாதுங்க. இது நான் சொல்லலைங்க, தமிழ்நாடு மக்கள் சத்தியமாக இவங்களை மன்னிக்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் சிறப்பாக அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அதை காலி பண்ணணுங்கிறதுக்காக 150 கோடி, எப்பாடியோவோ ஒரு 100 ஸ்கூலை புதுசு பண்ணிடலாங்க. அவ்வளோ பணம் அது. 150 கோடியில் நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளோ பணத்தை கையில் வச்சுக்கிட்டு ஆட்சியை கவுக்கிறதுக்காக சூழ்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அவமானமாக இருக்குது செந்தில் பாலாஜி. இந்த 10 ரூபா பாட்டிலை விட இது இன்னும் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும் நம்மளோட முன்னாள் அமைச்சருக்கு. வாழ்க பாரதம், வளர தமிழ், ஒளிரடி தமிழகம்.